படத்துடைய மொத்த கதை. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 74 வயசு. வேறு லெவலாக விளையாடி இருக்கிறாரு இந்த படத்தில். டான்ஸ் ஆடுறாரு, காமெடி பண்ணுறாரு, ஆக்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களையும் வந்து கவர்ந்துருக்கிறாரு. இந்த வயசுலேயும் வெறித்தனமான ஒரு நடிப்பை, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மாஸாக பண்ணியிருக்கிறாரு. படம் பார்த்து முடித்தோடனே ரொம்ப மாஸாக ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருக்கிறாருன்னு தான் எனக்குலாம் தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப வெறித்தனமாக ரஜினிகாந்த் அவர்களுடைய முழுமையான ஒரு விஷயத்தை வந்து இதில் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக வந்து நிறைய இடங்களில் அவர் வந்து ரஜினிகாந்தனுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்ற அந்த விஷயம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக நான் சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒரு ஒன் மேன் ஷோவாக வேறு வெறியாட்டம் வந்து ஆடிருக்கிறாரு அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தாக நான் சொல்கிறேன். இதற்கடுத்து தான் இந்த படத்தில் முக்கியமாக கவனிக்கப்படுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாகார்ஜுனா. ஸோ அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர், ஸ்டைலிஷான ஒரு வில்லன் கேரக்டர். ஸோ அதை